Hello all, welcome to Lean Women's World. Next class fly stitch எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்போதும் போல் 3 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் டிஸ்டன்ஸில் இருக்கட்டும். சென்டர் லைனில் இருந்து கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்கில் இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளி ஆரம்பித்து அதுலேருந்து நம்ம லெஃப்ட் சைட் சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு இருக்க லைனுக்கு ஒரு செயின் போட்டு அதை ரிவர்ஸில் எடுத்து அதை லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைட் அந்த எண்டிங் கொண்டு போயிடுச்சு. கொஞ்சம் ஸ்லைடாக கொஞ்சம் சாய்ச்சி போடணும். ரிவர்ஸில் கொண்டு வந்து அதை ஒரு லாக். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயின் ஸ்டிச்சை ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஸ்லைடாக வரணும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறக்கூடாது. நம்ம பட்டன் ஹோல் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம். ஸோ இது பட்டன் ஹோல் மாதிரி தான், பட் கொஞ்சம் சாய்வாக வரும். அதுதான் ஃப்ளை ஸ்டிச்சு. இதுக்கு வந்து ஃபெதர் ஸ்டிச்சுன்னு இன்னும் சொல்லுவாங்க, ஃபிஷ் போன் ஸ்டிச் அப்படின்ட்டு இன்னும் 2 நேம்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃப்ளை ஸ்டிச்சுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு எது ஓகேவோ அதை பார்த்துக்கோங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன நேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பட்டன் ஹோல் போட்ட அதே ப்ரொசீஜர் தான், பட் அது ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டிருப்போம். இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஸ்லைடாக போட்டிருப்போம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும். எல்லா செயின் ஸ்டிச் எல்லாமே பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். சென்டர்லேருந்து ஆரம்பித்து லெஃப்ட் சைட் சென்டர்லேருந்து ஆரம்பித்து அதோட ஃபஸ்ட் லெஃப்ட் சைடுக்கு ஒரு செயின் லாங் செயின் போட்டு அதை ரிவர்ஸில் எடுத்து ஒரு லாக் செயின். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் எடுத்து திரும்ப ரிவர்ஸில் எடுத்து ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சென்டர் லைன்லேயே ஒரு செயின் போட்டு அந்த செயினை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் செயின். நெக்ஸ்ட்டு அதே தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். இப்படி கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் தான் இது. ஸோ இதிலே நம்ம லீஃப் ஃபில்லிங் எல்லாமே பார்ப்போம். இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக பார்த்துக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேயும் இன்னும் நெக்ஸ்ட்டு போக போக இதோட ஃபில்லிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பொறுமையாக போடுங்க. ஸோ சில்க் த்ரெட்டு ரிவர்ஸில் எடுக்கும்போது பிசுறு தட்டும், கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பையாக பொறுமையாக அழுங்க. கீழே டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிரும். பின்ன அதுக்கடுத்து அடிக்கடி கட் ஆகுது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குது. கரெக்டு தான். ஆனால் இன்னும் ஹேண்டில் பண்ண தெரியலை நம்மளுக்கு சில்க் த்ரெட்டை, அதனால தான் அந்த பிரச்சனை வரும். ஸோ போக போக அந்த த்ரெட்டெல்லாம் நீங்கள் கைக்குள்ள வச்சு ப்ராக்டிஸ் பண்ண பழகிட்டிங்கன்னா அந்த பிசுறு தட்டாது. கொஞ்சம் பிராண்டடாக இருக்க நூல் வாங்கிக்கோங்க. டபுள் பெல் தவிர வேறு எந்த பிராண்டு வாங்காதீங்க ப்ராக்டிஸ்க்கு. ஸோ ப்ளவுஸில் போடுறது இருந்தாலுமே அந்த டபுள் பெல்லே ஓகே தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில், அதாவது சென்டர் லைனில் டிப்பில் அந்த முன்னியில் போடாமல் கொஞ்சம் கீழே இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், அதை போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக். நெக்ஸ்ட்டு கீழேருந்து ரைட் சைடுக்கு ஒரு ஸ்டிச், அதை கீழே கொண்டு வந்து லாக். நெக்ஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு. அதே தான் நெக்ஸ்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். கீழேருந்து மேலே கொண்டு போய் ஃபஸ்ட்டு, அதுலேருந்து கீழே கொண்டு வந்து 2வது ஸ்டிச்சு, கீழேருந்து மேலே கொண்டு போய் 3வது ஸ்டிச்சு. ஸோ மேலேருந்து கீழே கொண்டு வந்து அதோட 4. ஸோ அந்த இடத்துல 4 டாட் வர்ற மாதிரி தான் வரும். அதுக்கடுத்து ஒரு செயின் போட்டு அது 5வது ஸ்டிச். நெக்ஸ்ட் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். லெஃப்ட், அதுக்கடுத்து ரிவர்ஸ், அடுத்த செயின், ரைட் ரிவர்ஸ் அண்ட் செயின், லெஃப்ட் ரிவர்ஸ் அண்ட் செயின். ஸோ இப்படி நம்ம கண்டினியூ பண்ணோம்னா இந்த ஸ்டிச்சு ஓவர் ஆயிரும், கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இதை நீங்கள் பையாக போட்டிங்கன்னா வந்துடும், பட் ரிவர்ஸில் எடுக்கச்சில மட்டும் சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.